மழை வந்தா டிஎம்கே, வெயில் அடிச்சா டிஎம்கே, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து என்னன்னாக்கா விஜய் விஜய் வந்து இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து ஓப்பனிங் இறங்கினா கூட வர மக்கள் எல்லாருமே அப்படி தான் ஒத்துப்பாங்க. ஏன்னா விஜய் இறங்கி ஆட்டும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இருக்குது இந்த சினாரியாவும். சொல்ல போனால் அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து முன்னாடியே ஒரு 5 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி அரசியல் வந்திருக்கணும். வந்துட்டு எல்லாம் கற்றுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லது பண்ணிடுறோம். 200 கோடி சம்பாதிச்சாருன்றாங்க. 200 கோடியில் மக்களுக்கு பண்ணியிருக்கலாம்ல, எதுவுமே பண்ணல. இப்போ வந்துட்டு மக்கள் பணத்தை தான் மக்களுக்கு பண்ணுவாரா? செய்யணுனாலும் சூர்யா வந்து பார்த்தோன்னா ஒரு 2000 இன்ஜினியரை உருவாக்கியிருக்காரு, 500 டாக்டரை உருவாக்கியிருக்காரு. ஆனால் வந்து விஜய் வந்து அரசியல் வந்து தான் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ சென்னை இப்போ இருக்க மக்கள் எப்படி சொல்கிறாங்கனாக்கா, விஜய் வந்துட்டா ஓகே, ஃபேன்ஸு ஓகே, நானும் விஜய் ஃபேன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னன்னாக்கா இப்போ வந்து விஜய் வந்து நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் ஓப்பனிங் இறங்க முடியுமா? ருத்ராஜ் கூட நான் வந்து விஜய் ஆட வைக்க முடியுமா? முடியாது. ப்ராக்டிக்கலாக வந்து பேசணும். அதான் வந்து மக்கள் ஏற்றுக்கல. இக்கரை அக்கறை பச்சையாக தான் தெரியும். அதுதான் உண்மை. இப்போ இவங்க வந்து மாற்று அரசியல் வேணுன்றாங்க. இப்போ இருக்க அரசியல் நல்லா இருக்குது. நார்த் சைட்லாம் போய் பாருங்கள், 29 ஸ்டேட் இருக்குது. அது எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் தெரியும் எந்த ஸ்டேட் நல்லா இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு இல்லை, பாதுகாப்பு இருக்கு. 2023 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா நார்த் சைடில் இருக்க ஸ்டேட் தான் சரியில்லை. நம்ம ஸ்டேட் நல்லா தான் இருக்குது. என்ன பெண்கள் பாதுகாப்பு இல்லை, போய் பார்த்தா எல்லாம் நல்லா தான் பார்த்துட்டு வந்தோம், நல்லா இருக்குது. அது வந்து பாதுகாப்பு இல்லைனாக்கா பெற்றவங்க ஒழுங்காக இருக்கணும், அது வளர்க்கணும். இப்போ பசங்களை அவங்கவுங்க ஒழுங்காக பார்த்துணும், அவங்கவுங்க பசங்களை. அது நான் வந்து ஒரு கிரைம் பண்ணனாக்கா அது காரணம் வந்து டிஎம்கேன்னு சொல்ல முடியாது. ஏன் தப்பு என்ன, ஏன் வளர்ப்பு சரியில்லை, அதுதான் வந்து காரணமே. யாரோ எதனா பண்ணாலுமே அதுக்காக காரணம் வந்து டிஎம்கே வந்து சொல்லக்கூடாது. ப்ளேம் சும்மா மழை வந்தா டிஎம்கே, வெயில் அடிச்சா டிஎம்கே, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது அதுதான் வந்து தேவையில்லாம ஒருத்தரை வந்து குறை சொல்லாதீங்க. நல்லா இருந்து நானும் பார்த்தேன். விஜய் ஃபேன் அதான் நான் சொல்கிறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பார்த்தோம் அந்த படம் நிறைய நடிக்கிட்டோம். அவர் இருக்கட்டும், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கார் அண்ணன். அது எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் வந்து பாலிடிக்ஸில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம். நம்ம வந்துட்டு ஒரு மக்களாட்சி இதுக்கு முன்னாடி நாங்களும் அதை டிஎம்கேன்றோம்ல, நாங்களும் ஓட்டு போட்டோம் டிஎம்கே. இன்ன வரைக்கும் எங்கள் தெருவில் எவ்வளோ ஒரு தண்ணி பிரச்சனை எதுனா ஒன்றுனா ஒருத்தர் கூட வரல. இன்ன வரைக்கும் எங்கள் தெருவில் தண்ணி பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரைனேஜ் பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க குடும்பத்துலேயும் எவ்வளோ அழுகுறாங்க. இன்னும் ஓட்டு வீட்டில் இருக்காங்க. போயிட்டு நிதி உதவி கேட்டால் வட்டச்செயலாளர் நான் வரேன்ப்பா, இன்ன வரைக்கும் வட்டச்செயலாளர் வரல, இன்ன வரைக்கும் எட்டி பார்க்கல. இப்போ வராங்க எலெக்ஷன் அப்போ ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் பேம்ப்ளேட் கொடுக்கறதுக்கு வராங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற கட்டமைப்பு திமுக வந்து பக்காவாக இப்போ ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா, ஒரு நிதி உதவி கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறது. இவங்க அமைக்கின்னு மிச்சத்தை தான் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ தளபதி ஒரு அறிக்கை விட்டுக்கிறார். நாங்கள் அதுக்கோசமே இங்கே இருக்கிற விவசாய மக்கள், பெண்கள், மெயினாக பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. வந்தோம் பெண்களுக்கு ஒன்றுத்துக்கும் அவ்வளோ பாதுகாப்பு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மா என் தங்கச்சி மாதிரி தான் எல்லோரும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் இதை கருத்தில் வச்சுக்கின்னு மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் வந்து தளபதிக்கு ஒரு ஓட்டு போடுங்க. தளபதி கண்டிப்பாக சிஎம் ஆவார். விவசாயிங்களுக்கு வந்து அதாவது வந்து திமுக வந்து 15% தான் தரேன்றாங்க. அதாவது அதிமுக வந்து 40%. ஆனால் தளபதி 50க்கு 50% சொன்னாங்க. அதாவது வந்துட்டு ஒரு மருந்து வாங்கினோன்னா ஒரு மருந்தோட ரேட்டு வந்து 3 லட்ச ரூபா வருது. தளபதி 50க்கு 50 கொடுத்தனால ஒரு மருந்து அப்படியே பாதிக்கு பாதி ஆனனால 1.5 லட்ச ரூபா தான் வருது ஒரு மருந்தோட ரேட்டு. அப்போ அந்த 1.5 லட்ச ரூபா வந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு வரும். நம்மளுக்கு ஒரு அரிசி தராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் என்ன அனுபவம் இருக்குன்றீங்க? இந்த பசங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? இந்த பசங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? ஒன்றுமே அனுபவம் இல்லை. எல்லாம் தளபதி ரசிகர்னு வரல. தளபதி வந்து சொல்லிக்கிற கோரிக்கை இந்த பசங்க முதல் கொண்டு கூட ஃப்யூச்சரை யோசிக்கிறாங்க. இவர் வந்துட்டு அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா சத்யராஜ் எவ்வளோ நடிச்சிருக்காரு, எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. அப்போ அவரும் ஆடிட்டு தானே வந்து டிஎம்கேல நின்றுட்டு இருக்காரு. அதுதான் மெயின். யாரும் ஆடுனதில்லை. அவர் ஆடும் போதும் இவர் நடிக்கும் போதும் அவ்வளோ செஞ்சார் தளபதி. ஆனால் இன்ன வரைக்கும் தெரியல. எனக்கு ரெக்கார்டு இருக்குது, நான் எடுத்து காட்டுறேன். அவர் எவ்வளோ பண்ணார். நாங்கள் மக்கள் இயக்கத்துலேருந்து இருக்கிறோம் எல்லாருமே. வந்து நான் மக்கள் இயக்கத்துலேருந்து, எங்கள் மாமா மக்கள் இயக்கத்துலேருந்து இருக்கார். நான் வந்து நான் அதான் சொல்கிறேனே, நான் பக்கா திமுக அரசியல்லேருந்து தளபதிக்கு என் குடும்பமே தளபதி. எங்கள் வீட்டில் மட்டும் 22 ஓட்டு கம்பல்சரி இருக்குது. கண்டிப்பாக இந்த தடவை ஆதோ அர்ஜுனா தான் இங்கே ஜெயிக்கிறாரு. எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த எம்எல்ஏ நிற்க வச்சாரோ அந்தந்த எம்எல்ஏ தான் நிற்பார். இதுதான் வருங்காலம். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு மே 4ஆம் தேதி நடக்க போகிற தேர்தல் முடிவில் நீங்கள் வர கவுண்டிங்லாம் பண்ண தேவையில்ல. இப்போயே முடிவு பண்ணியாச்சு. வில்லிவாக்கத்தில் எங்கள் அண்ணன் ஆதவண்ணன் தான் நிரந்தர எம்எல்ஏன்றதை. இது இந்த 5 வருஷத்துக்கு மட்டும் இல்லை, இனிமேல் நான் வாழ்றதுலேருந்து சாவர வரைக்கும் அந்த 50 வருஷமும் ஆதவண்ணன் தான் வேட்பாளர். தளபதி தலைவர் தான் முதலமைச்சர். என் பொண்ணு எழுதி சிக்னேச்சர் வாங்கணுன்ட்டு நாங்கள் 5 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள்
சரிங்களா. கூட்டம் செம்ம ரஷ். அவரை பார்க்கணும் பேசணும்னு பார்த்தா கூட ஒன்றுமே முடியல. சரி அப்படியே போயிட்டாரேன்றதுனால சரி நாங்களே எதுவுமே அப்சர்வ் பண்ணி ஸோ இது எங்கள் விஜய் அண்ணனுக்காக போகணுன்னு ஒரு ஆசை. எங்கள் அண்ணன் சிஎம் ஆனும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் மிரட்டி வச்சிருக்கேன் நான். சரிங்களா, எல்லாருமே டிவிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பார்க்கவே இல்லை அண்ணன். அது ரொம்ப கஷ்டமா அழதான் வருது எனக்கு. அழக்கூடாதுன்றதுனால நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கேன் நான். நான் 12 மணிக்கு வந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் நின்று தான் இருந்தேன். அதுதான் என்னோட நம்பிக்கை. ஜெயிக்கணும் எல்லா கடவுளும் வேண்டியது இருக்கேன் நான். இது வரைக்கும் யாருக்கும் நான் கையெடுத்து நான் எல்லாருமே நல்லா இருக்கணும் வேண்டியிருக்கேன். எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நான் வேண்டியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும்னு நான் வேண்டியிருக்கேன் நான். என் லைஃப்லேயே இதுதான். எனக்கு அழ கேட்டு சொன்னேன், ஏ இங்க பாரு உன் மாமா பாரு முட்டி போட்டு போறாரு, ஒழுங்காக பாரு நீ அவரை பாருன்னு பேக்க வச்சுட்டேன் நான் என் பொண்ணை. எனக்கு அழதான் வந்தது. சீரியஸாக எனக்கு அழதான் வந்தது. எனக்கு பார்க்கவே இல்லை. நான் அழதான் வருதுன்றேன் நான் தான். எனக்கு அழதான் வருது. பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்ட்டு அவருக்காக நான் எடுத்து ட்ரெஸ்ஸு தச்சு என் அண்ணனை பார்க்கணுன்றதுனால நான் எடுத்து ட்ரெஸ் தச்சு போட்டு அதனால தான் வெயிட் பண்ணிருக்கேன். பார்த்தேண்ணா கையை காமிச்சாவில் பார்த்தாச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க குற்றச்சாட்டு தளபதி பார்க்க முடியல பேசலை அப்படின்னு. தளபதி சொல்லியிருக்காரு ஜெயிச்சிட்டா தொகுதியில் உள்ள மக்களை வந்து சந்திப்பேன்னு. கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவார். அன்றைக்கி எல்லோரும் பார்க்கலாம். சகஜமாக அவர்கிட்ட போய் பேசலான்னு கண்டிப்பாக பேசலாம் அவர்கிட்ட. இன்றைக்கி அவர் பேசலைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டைமிங் ப்ராப்ளம் தானே, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 90% டிவிக்கே தானே. திமுக இனி வர வாய்ப்பில்லை, அதிமுக வர வாய்ப்பில்லை. தளபதி சிங்கிளாக நிற்கிறாரு, ஜெயிப்பார். 230 நாள் அடிப்பாருண்ணே. அவர் தான் சிஎம். பார்க்க முடியல அதான் ரொம்ப கஷ்டம். ப்ரோ வர மாதிரி தரமாகறாரு. பக்கத்துல பார்த்தேன். ஓட்டு வயசே வரல. எப்படி நான் போடுவாங்க வந்து காசு கொடுத்து வர க்ரௌடு கிடையாது. காசு கொடுக்காம வர க்ரௌடு. இவ்வளோ க்ரௌடு வந்து ஒரு நானே கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் நின்று பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பல நேரம் ஜஸ்ட்டு விஜய் பார்க்கறதுக்காக இவ்வளோ க்ரௌட் நிற்க மாட்டாங்க. சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இது காசுக்கான க்ரௌடு கிடையாது, ஓட்டுக்கான க்ரௌடு இது. சத்யராஜ் பிரகாஷ் ராஜ்லாம் வந்து நான் வந்து என்ன சொன்னால் அவங்க ப்ராப்பர் டிஎம்கேவோட அடிமைகள். சரிங்களா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிஎம்கேன்றாங்க. டிஎம்கே என்னென்ன அதே பிரகாஷ் ராஜும் சத்யராஜும் டிஎம்கேனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எதுவுமே குரல் கொடுக்கல. சரிங்களா. இந்த இதில் நடந்த ரேப் கேஸாக இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையாக இருக்கட்டும், ஒரு கொலை வழக்காக இருக்கட்டும், இதில் டிஎம்கே ஆள் இல்வால் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு அவங்க எனக்கு சினிமா நடிக்கிறதா தெரிஞ்சுது. இப்போ வந்து கேன்வசிங் பண்ண செலிப்ரிட்டி. அவங்க காசு கொடுத்துருப்பாங்க. மேபி இது போயிருக்கும். அவங்களாம் வந்து அவங்கள வந்து பப்ளிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து சும்மா செலிப்ரிட்டி கூப்பிட்ருக்காங்க பேசணும்னு பேச. அண்ட் சத்யராஜ் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா அவங்க பையன் டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போதே தெரியுதா அவங்க ஃபேமிலியில் வந்து எங்கே இருக்குதுன்னு சப்போர்ட்டுன்ட்டு. நிறையா பேர் வந்து இந்த பாரம்பரியமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணோன்னுக்குறாங்க. ஏன்னா நான் நிறையா பார்த்துட்டேன். சரிங்களா. எனக்கு போதும். இதுக்கப்புறம் யாருனா வரமாட்டானா தளபதியாக வந்துட்டார். இதுக்கான சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபேன்ஸ் வந்து அவங்கவுங்க பேசுகிறது தான் மைண்டில் என்ன தோணுது. ஆக்சுவலி வந்து ஏகே ஃபேன்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க நான் 3 பேருமே ஏகே ஃபேன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து தளபதிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. தளபதி கட்சியிலே மெம்பர் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சும்மா நினைக்கிற மாதிரி பாலிடிக்ஸ்ன்றது வந்து சாதாரண ஒரு லீடர் ஆகிறதுக்கு நிறைய குவாலிட்டிஸ் வேணும். சரிங்களா. அது தைரியமாக தளபதி அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்காரு. அதுக்கான இது ரிசல்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். போஸ்ட் எலெக்ஷன் நிறைய சேஞ்சஸ் பார்ப்போம். இப்போ இப்படி இருக்க வில்லிவாக்கம் நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இது இலவசம் பற்றி இல்லை, மக்களுக்கு தேவைன்ற பற்றி தான் இருக்குது. அவர் வந்து அதே மாதிரி அவர் இலவசன்றது நான் 2-3 இடத்துல சொல்லலை, இவங்களாம் யோகிச்சது. அவர் சொன்னதுனால இதுக்கான வசதி இப்போ வண்டி கூட 2 வீலர் தருவாரான்னு சொல்லிட்டு சீமான் வரையில் சொன்னார். அவங்க முழுசாக பார்க்கல தான் நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு பேசுகிறாரு. நாங்கள் ஃபுல் இன்டர்வியூ பார்க்குறோம். அவர் அதுக்கான வேலை வாய்ப்பை நம்மளை உருவாக்கிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கான என்ன பண்ணியிருக்கீங்க ஆஸ் அ கவர்மெண்ட்டாக எத்தனை வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்துறீங்க, கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்டுக்காக மாற்றிருக்கீங்க. ஸோ அது ஒரு பெரிய லாஸஸ் தானே. கவர்மெண்ட் ஜாப்பை தேடி எதுக்கு வராங்க, எதுக்கான அது வேலை வாய்ப்பு இருக்குன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ செவிலியர் வந்து போராட்டம் பண்ணாங்க, அதுக்கான வந்து எந்த இதுவும் பண்ணலை.
எனக்கு என்ன கேட்டால் மாற்றம் ஒன்று, எனக்கு ஒரு நல்ல லீடர் வேணும்னு நான் நினைக்கிறேன். சரியா, அது நானாக கூட இருக்கலாம், பட் எனக்கு அந்த பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்போ எனக்கான ஒருத்தர் தான் தளபதியாக நான் பார்க்குறேன். நான் என்னென்ன பண்ணணும்னு இப்போ நினச்சிருந்தனோ அது எல்லாமே அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எனக்கான லீடரை வந்து நான் தேர்ந்தெடுத்துட்டேன். சரிங்களா, என்ன மாதிரி பல பேர் அந்த ஏக்கம் இருக்கும். ப்ராப்பரான லீடர் இல்லாமல் முன்னாடி வந்து ஆப்ஷனே இல்லை. இதே தான் ஒரு காயினில் இருக்க மாதிரி ஹெட்டு டெய்லி தான் இருந்தது. இப்போ 3ஆவது ஒரு ஆப்ஷன் வரும்போது தான் மற்ற 2 பேருமே பயம் வந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சேட்டையன் வந்து அசிங்கமாக பேசுகிறதா இருக்கட்டும், சீமான் கட்சியில் சேட்டையன் பேசுகிறதுலாம் வந்து எப்படி பப்ளிக் ஒரு பப்ளிக் ஃபோரமில் அவ்வளோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தளபதி கட்சியில் யாருமே அதில் யூஸ் பண்ணது கிடையாது. அதேமாதிரி சிவாஜி, அவர் பேர் டிஎம்கேல ஒரு ஆள் எடுத்துருக்காரு, சிவாஜி. ஸோ அவரும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை பார்க்கலையே, 2 விஷயத்துல போயிட்டாரு. எதுக்கு 2 விஷயம் பண்ணா? க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு, அதுக்காக போயிருப்பாரு. எதுவுமே பேசல. அவங்க மொன்ன வரைக்கும் கார்லேருந்து இறங்கினாரு, அது மட்டும் தான் ஃபோனில் பார்த்தோம். இது அவர் நேரில் கூட பார்க்கல. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு அவர் சிஎம் ஆகிட்டு எப்படி இருந்தாலும் இங்கே வந்து பேசுவார், பேசாம விட மாட்டார். அவரு சிஎம் ஆவாரு. விஜய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாரு. விஜய்க்கு தான் ஹெல்ப் நிறைய பண்ணிருக்கோம், ஹெல்ப் நிறைய பண்றேனாரு, அதனால பிடிக்கும். விஜய் எதுக்கு தலை ஓகே தான். இல்ல அவங்க சப்போர்ட் பண்ணி எப்படியாவது போட வச்சிருவோம். போடுவாங்க. 7 பேர் இருக்காங்க. பாட்டேன் சொல்ல கை காட்டினேன்.